பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானை எழில் வந்த பிரானை அன்ன வைகும் வயிர் பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவிடிய வணங்கியும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் 16/12/2024 திங்கட்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயுகம் கூடிய சுபயோக சுபதினத்து அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகா விஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தை பற்றி 12 ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி 12 மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மார்கழி 15ஆம் நாள் திங்கட்கிழமை 30/12/2024 அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாற்றும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி. ஜெய ஜெய ஸ்ரீராம் ஜெயஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். என் நேயர் பெருமக்கள் இந்த கலியுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சுவாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜெபமாலை, அது கர்த்தராக இருந்தாலும் சரி, அஸ்லாமாக இருந்தாலும் சரி, நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி, அவர் மாதா என்ன எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசீகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 23 முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அடுத்ததாக மார்கழி 26ஆம் நாள் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் பொன்னாலி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே
என்ற மகாவிஷ்ணுடைய திருவடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் 12 ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு, அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது. அடுத்தது மார்கழி 29 13/1/2025 திங்கட்கிழமை ஆருத்ரா தர்சனம். ஆருத்ரா தரிசனம் என்பதை விட ஆட்ட நாயகன், ஆடல் வல்லான், அகில உலகத்துக்கு தலைவன், அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம். அதை பற்றி பின்னொரு பதிவில் நாம் முழுமையாக பதிவு செய்வோம். இப்போது 12 ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அது மட்டுமல்ல, எல்லா ஜோதிடரும் மிரட்டக்கூடிய ராசி. எல்லா அறிஞர் பெண்களும் ஏன் மிரட்டுறாங்க? அங்கே தான் வந்து நிற்கிறாரு. யார்? சனீஸ்வரர். 12 பாவத்துக்கு வரக்கூடியவர் தானே. அப்போ மீனத்தில் என்ன வர்றாரு? ஜென்ம சனியாக வர்றாரு. இப்போ வர்றதுக்கு என்னைக்கு வர்றாரு? 30/3க்கு மேலே வர்றாரு. இப்போ 30/3 வந்தோன்னே உங்களை கையை கட்டுவாரா? கட்ட மாட்டார். உங்கள் ராசிநாதன் டக்குன்னு 4க்கு போகிறாரு ஜூனில், மே மாதத்துக்கு மேலே. அப்போ அது ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு உண்டு. என்ன? குடும்பத்தில் பிரச்சனைகளை கவனமாக பார்த்துக்கணும். ராசிநாதன் உங்களுக்கு இப்போ 3ல் வக்ரத்தில் இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா இன்னொன்று, உங்கள் ராசிக்கு 2 வக்கத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2 வக்கத்தில் இருக்கார். அப்போ ராசிநாதனும் வக்கத்தில் இருக்கார். அப்போ 7.5 சனி வரங்க 33க்கு வரங்காட்டிக்கும் 33க்கு வரங்காட்டியும் சற்று எச்சரிக்கையோடு உங்கள் தசாபுத்தியை பார்த்து கொண்டு கவனமாக இருங்கள். தயவு செய்து எதை கேட்டாலும் இல்லைங்க, பணத்தை மட்டும் கேட்காதீங்கன்னு பதில ஒரே வார்த்தையில் நின்றுக்குங்க. குருவுக்கு சொல்ல வேண்டாம். அன்பு, பாசம், நேசம், அம்மா, பக்தி, பதிபக்தி, வெளிநாடு, உள்நாடு, வெளிமாநிலம், எல்லா மாற்று கருத்துக்களுக்கும் உரியவங்க நீங்கள் தான். கொஞ்சம் ப்ரெஸ்டீஜுக்குரியவங்களும் நீங்கள் தான். அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ராசிநாதனுடைய வீட்டுக்கு தான் உங்கள் வீடு தான். ஏன்னா தனுசு மீனம் ஒன்று தானே. அப்போ மீனத்துக்கு நிச்சயமாக அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். சனீஸ்வரர் வரங்காட்டிக்கு நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பயன்படுத்திக்கோங்க. தெளிவு குருவின் திரு வார்த்தைக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா மிக முக்கியமான நாள். ஆனால் சனீஸ்வரருடைய தாக்கங்களை குறைக்கக்கூடிய இடம்தான் மீனம். பயப்படாதீங்க. என்ன 7 வந்தாலும் அந்த ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, அந்த சனி சம்பந்தப்பட்டவங்க, சந்திரன் சம்பந்தப்பட்ட ராசிகள்காரங்க மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த தசாபுத்தி வரும்போது கவனமாக இருந்துக்கோங்க. மீதி உங்களுக்கு பாதிப்புடைய தன்மை மிகவாக குறையும். ஏன்னா அவர் பெரியவர். அவர் குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர். அவர் குரு பிரம்மமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக பிரார்த்தனையோட வெற்றியை கொடுக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்கழி, தை நினச்சிக்கோங்க. மார்கழி, தை, மாசி, பங்குனி, தமிழுக்கு பங்குனியை கூட வச்சுக்கோங்களே, தை வரையும் வச்சுக்கோங்க. தை வரையும் வச்சுக்கோங்க. ஒன்று மாசி பங்குனி, அதாவது புத்தாண்டு பிறக்குது பார்த்தீங்களா, குரோத ஆண்டு முடியும் தொட்டிக்கு நீங்கள் சுகமாக இருக்கணும். பணத்தை சிக்கனமாக வச்சுக்கோங்க. தயவு செய்து திருமணமாக கரெக்டாக வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்துக்கா வேணுமா வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கு போகணுமா, எக்ஸாம் எழுதணுமா, எழுதிக்கிட்டே இருங்க. பாஸ் உங்களுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்கள், சிம்ம ராசிக்காரவங்களும் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனுசு ராசி, திரிகோணாதிபதி எல்லாமே, அதாவது தர்ம ராசி எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தர்ம ராசினா மேசம், சிம்மம், தனுசு. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாமில். கொஞ்சம் மிதுனமும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அறிவுக்குரியவங்க இல்லையா, அவங்களும் பாஸ் பண்ணி தான் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து நிச்சயமாக நீங்கள் இந்த மீனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் வக்கரம் பெற்றிருந்தாலும்
பிரார்த்தனை. என்றைக்குமே துலாம், தனுசு, மீனம், கடகம், விருச்சகம் இது எல்லாமே கூட்டு பிரார்த்தனைக்கு அடிப்படையான ராசிங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு அடிப்படையான ராசி. அதனால தான் அதுக்கு மோட்ச ராசின்னு நம்ம சொல்கிறோம், தர்ம ராசின்னு நம்ம சொல்கிறோம். யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறணும். இப்படியே நான் மறைச்சிக்கிட்டே போனால் அது எங்கே போய் நிற்கி? நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். குருன்னா என்ன செய்வார்? குடும்பத்தைத்தான் கொடுப்பார், கெடுக்க மாட்டார். புதன் என்ன செய்வார்? அப்போ புதனும் குருவும் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க? அப்போ எப்படி சுவாமி ஐயா சொல்லிட்டு இருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் போனால் தான், அந்த பாடத்தை தெரிந்து கொண்டால் தான் உங்களுக்கு முழு பலன். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன், அதாவது உங்களுக்கு 10க்கும் உங்களுடைய ராசிக்கும் 10க்குரியவர் 3ல் கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் வெற்றி. சுருக்கமாக தேவையில்லை, நீங்கள் ஏற்கனவே தேவையில்லாமல் பேச மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெஸ்டீஜுக்காரவங்க இல்லை. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. விபரீதமான ராசபலனை கொடுக்குங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த லாட்ரி சீட்டுங்கிறாங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எப்போ? ஜூன்லேருந்து மே மாதத்துலேருந்து நீங்கள் லாட்ரி வாங்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது உங்கள் ராசிநாதன். உங்கள் வாழ்க்கையை செல்வ செழிப்போடு இருக்க வைப்பது உங்கள் ராசிநாதன். யார்? குரு. யார்? தட்சிணாமூர்த்தி. அப்போ யாரை வழிபடணும்? நாராயண குரு, ராமானுஜர், சத்ரு சம்காரமூர்த்தி, ரமண மகரிஷி, ராகவேந்திர சுவாமிகள். உங்கள் வீட்டில் யார் குரு? உங்கள் குலக்கடவுள், உங்கள் குலதெய்வம். அங்கெங்கே என்னாதபடி ஏன் போகிறீங்க? உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த தெய்வத்தை வழிபடுங்க, தன்னால் வழி கிடைக்கும். அதெல்லாம் செய்ய நேரம் இல்லை நமக்கு. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. யுகம் மாறிவிட்டது. கிரேதாயுகம் போயிடுச்சு, திரேதாயுகம் போயிடுச்சு, துவாபரயுகம் போயிடுச்சு, கலியுகம். எந்த யுகமாக இருந்தாலும் தர்மம் நிற்கும், கொஞ்சம் லேட்டாக காமிக்கும். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு முழு பீரியாரிட்டி கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்குள்ளாக எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொள்ளுங்க. எல்லாத்தையும் செல்வ சிறப்போடு பழகி கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. சுருக்கமாக அகலக்கால் வைக்காதீங்க. வச்சிட்டிங்கன்னா பெரிய சிக்கலுக்கு பின்னாடி வந்துடும். தயவுசெய்து மீனராசி நேயர்களுக்கு 7ங்கிறதுனால நீங்கள் பயப்படாதீங்க. நிச்சயமாக அந்த 7ஐயும் உங்களுக்கு அந்த நான் மேற்கொண்டு சொன்ன தசாபுத்தியை தவிர வேறு எந்த தீய பலனையும் கொடுக்காது என்று கூறி, மேற்கொண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும். யாருக்கு? மேசம் டு மீனவரி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.